என்ன எவல்யூஷன் வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? மறுபடியும் ஒரு ஒன் இன்டர்வியூ செஷன்ல உங்களை எல்லாம் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னா இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன் வந்து இன்னைக்கு இந்த டாபிக் எடுத்து நம்ம பேச வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்குன்னா, யூஸ்வலாவே இன்னைக்கு சோசியல் மீடியால எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நான்வெஜ் சாப்பிட்டாச்சுன்னா எல்லாம் அறிவு வளராதுங்க. நான்வெஜ் சாப்பிட்டாச்சுன்னா யாருமே வந்து அறிவோட இருக்க மாட்டாங்க. எல்லாம் காட்டு மிராண்டித்தனமா இருக்கிறாங்க. அப்படிங்கிறது மாதிரியான ஒரு பெர்செப்ஷன் நிலவுது. இன்னொரு பக்கத்துல வெஜிடேரியனை பத்தி பேசுறவங்க, வெஜிடேரியன் சாப்பிட்டீங்கன்னா நீங்க எல்லா எக்ஸாம்ஸையும் கிராக் பண்ணிடலாங்க, வெஜிடேரியன்ல தான் அறிவு ஊறி போய் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெர்செப்ஷன்ஸ் நிலவுது. இன்னைக்கு நிறைய ஸ்கூல்ஸ்ல கூட சில அமைப்புகள் இந்த வெஜிடேரியனை ப்ரமோட் பண்றதா நம்ம கேள்விப்படுறோம். ஸோ உண்மையாவே இந்த நான் வெஜிடேரியன் சாப்பிட்டா அறிவு வளராதா அப்படிங்கிறதோட உண்மைத்தன்மை என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டோம். அதுக்காக தான் இந்த ஒன் இன்டர்வியூவை நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நம்ம கூட யார் இணைஞ்சிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, மிஸ்ஸஸ் ஸ்டெஃபி அலெக்சாண்டர் அவங்க நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஷீ இஸ் a சீனியர் நியூட்ரிஷன் கவுன்சிலர். ரொம்ப தேங்க்யூ மேடம், எங்களோட இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணி இந்த ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணதுக்கு. தேங்க்யூ வேல்டிமா, தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட கனெக்ட் பண்றதுல இந்த ஒரு லைவ் ப்ரோக்ராம்ல. ஸோ கனெக்டிங் வித் லாட் ஆஃப் பீப்புள் அவுட் சைட் தேர் நான் பார்த்துட்டு இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. எப்படி இருக்கீங்க மேடம்? கொரோனா லாக்டவுன் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு மேம்? இங்க கொஞ்சம் சிவியரா தான் போயிட்டு இருக்கு. யா, அன்லாக் பண்ணது தான் இன்னும் கொஞ்சம் பயமா இருக்கு. லைக் வெளியில போறதும் வர்றதும், ஏன்னா சோஷியல் டிஸ்டன்சிங்ன்றது வந்து மெயின்டைன் பண்ணணுன்றாங்க. பட் ஆனா நிறைய பேர் அதை வெளியில கடைபிடிக்கிறது இல்லை. ஸோ அது கொஞ்சம் பயமா தான் இருக்கு வேல்டிமர், போயிட்டு வர்றது வெளியில. பட் எனிவேஸ் வித் கான்ஷியஸ் அண்ட் காஷியஸா நம்ம வந்துட்டு சோஷியல் டிஸ்டன்சிங் அண்ட் ஐசோலேஷனோட தான் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். புதிய நார்மல் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு கொண்டு வந்திருக்கு. சரி மேடம், என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினா நான் என்ன கேட்க விரும்புறேன்னா மேம், இன்னைக்கு வந்து வெஜிடேரியனை ப்ரமோட் பண்ற ஒரு புதிய ஒரு பெர்செப்ஷன் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒரு கேம்பெயின்னு நம்ம சொல்லலாம். வெஜிடேரியன் சாப்பிட்டா தான் அறிவு வளரும், வெஜிடேரியன்ல தான் வந்து வென் கம்பேரிங் டு நான் வெஜிடேரியன், வெஜிடேரியன்ல தான் நிறைய ப்ரோட்டீன்ஸ் வைட்டமின்ஸ் எல்லாம் இருக்கு. நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க வந்து காட்டு மிராண்டித்தனமா நடந்துக்கிறாங்க, வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க தான் வந்து மென்மையா நடந்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு சின்ன கூட்டம் ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் கொஞ்ச நாளாவே கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கு மேம். அது உண்மையா? ஸோ கம்மிங் டு வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் வேல்டிமா, ஸோ இதை பற்றி பேசணும்னா ஆக்சுவலி வந்துட்டு நம்மளுக்கு யூனோ ரைட் ஃப்ரம் த பிகினிங் நம்மளோட பேரண்டிங்லேருந்தே நம்மளுக்கு வீட்டிலேருந்தே சொல்லி கொடுக்கறது, அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறது, அதை வந்து நம்ம சோஷியலில் போய் வெளியில் வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணும்போது தான் சில விஷயங்கள் நம்ம கற்றுக்குறோம் நம்ம. ஸோ இப்போ நம்ம மீடியாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா சம்டைம்ஸ் ப்ரொஜெக்டிங் லிட்டில் வெரி பேட் மிஸ்லீடிங் ஆர்டிகல்ஸோ இல்லை வந்துட்டு ஒரு லீடிங் கன்செப்ஷன்ஸோ நம்மளுக்கு வந்துட்டு அதை தராங்க நம்மளுக்கு. சேயிங் தட் இந்த மாதிரி வீகன் வெஜிடேரியன்ல வந்துட்டு நம்மளுக்கு எந்த ஹெல்த் டிஃபெக்ட்ஸோ இல்லை, எந்த ஹெல்த் இஷ்யூஸோ இல்லை. பட் வென் யூ கன்சியூம் நான் வெஜிடேரியன் உங்களுக்கு வந்துட்டு இந்த இஷ்யூஸ், இந்த ஹெல்த் ஹசார்ட்ஸ், நான் கம்யூனிகபிள் இல்னஸஸ் இதெல்லாம் வந்து அதிகமாகுது அப்படின்னு வந்து நிறைய பேர் பேசுனாங்க. ஆக்சுவலி த பாயிண்ட் இஸ் லைக் எப்படின்னா, யோர் லைஃப் ஸ்டைல் ப்ராக்டிசஸ் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ஹியர். இங்க வந்துட்டு நீங்க வெஜிடேரியனோ நான் வெஜிடேரியனோ நம்ம அதை சாப்பிட்றதுனால லாங்கிடியூட்னல் ஸ்டடீஸ்லாம் நிறைய ரிசர்ச்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அயல் நாட்டிலலாம் லைக் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அண்ட் ஈவன் ஆர் இந்தியன் ஜேர்னல்ஸ் அண்ட் பப்ளிஷிங் ஆர்டிகல்ஸ்லாம் கூட நிறைய லாங்கிடியூட்னல் ஸ்டடீஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோரேட்டிவ் ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க. லைக் எப்படின்னா வெஜிடேரியன்ஸ் அண்ட் நான் வெஜிடேரியன்ஸ்ல கம்பேர் பண்ணி, ஸோ ஃபார் அபவுட் ஒரு 50 இயர்ஸ்க்கு வந்துட்டு அது வந்து அந்த லாங்கிடியூட்னல் ஸ்டடியை எடுத்துட்டு போய் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நான்வெஜ்ல வந்துட்டு இந்த மாதிரி சாப்பிடுறதுனால தான் நம்மளுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. பட் அந்த இன்னர் கோர் வந்து என்னன்னா, ஹெல்த், நம்மளோட ப்ராக்டிசஸ், நம்மளோட லைஃப் ஸ்டைல் ப்ராக்டிசஸ், ஓகே, லிமிட்டிங் ஸ்மோக்கிங், ஆல்கஹாலிசம், ஸ்லீப் வந்து ஒழுங்கா ப்ராப்பரா ஸ்லீப் இல்லாம இருக்கிறது, அண்ட் வாட்டர் கண்டென்ட் ஒழுங்கா எடுக்காம இருக்கிறது. ஸோ இதெல்லாம் லாட் ஆஃப் இம்பாக்ட்ஸ் இருக்கு when it comes to diet and diet modifications and things. இதெல்லாம் எல்லாமே நம்ம என்ன பண்றோம், நான்வெஜ் மேல பழிய போட்டுடுறோம். சரிங்களா? ஸோ நான்வெஜ் மேல நம்ம பழிய போடுறதுனால அங்க வந்து வில்லன் வந்து நம்ம நான் வெஜிடேரியன், நம்ம சிக்கன், மட்டன், நம்ம ரெட் மீட் அவங்க வந்து ஆயிடுறாங்க. ஸோ அதனால வெஜிடேரியன்ஸ் வந்து அதனால எந்த ஒரு இதுவும் இல்லை, எந்த ஒரு பாதிப்பும் இல்லைன்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் ஒன்று போகுது. த பாயிண்ட் இஸ் ஹியர் என்னன்னா, we have to break the myth saying that இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிடுறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அந்த மாதிரி அந்த ஒரு மிஸ்கன்செப்ஷனை நம்ம வந்து டோட்டலா வந்துட்டு அதை வந்துட்டு we shouldn't encourage that.
சரிங்களா? ஸோ தட் இஸ் a very important key I wanted to tell. See, and நம்மளோட சவுத் இந்தியன் டிஷ் அண்ட் சவுத் இந்தியன் மீல் பேட்டர்னுக்கு வந்தீங்கன்னா, நம்ம வந்து வாழை இலையில நல்ல ஒரு பக்கம் ஃபுல்லா ரைஸ் இருக்கும், தால் இருக்கும், பருப்பு இருக்கும், ரசம் இருக்கும், சப்ஜி இருக்கும், எல்லாமே இருக்கும். அண்ட் ஈவன் வீல் ஆல்சோ ஹேவ் நான் வெஜிடேரியன், ஏதாவது ஃபிஷ், மட்டன் கிரேவி, ஃபிஷ் கிரேவி, இல்லைன்னா வந்து ஸ்டியூஸ், ஏதாவது ரெட் மீட் ஸ்டூ, அந்த மாதிரி நம்ம. ஸோ இந்த காம்பினேஷன் ஃபுல்லா நம்ம சாப்பிடுறதுனால கண்டிப்பா நம்மளுக்கு வந்துட்டு ஹை கேலரி தான் அது. சரிங்களா? நெறைய 2 or 3, 4 கப்ஸ் ஆஃப் ரைஸ் எடுக்கிறோம். அதுல வந்து குழி வெட்டி சாம்பார ஊத்தி நம்ம வந்து வித் நான்வெஜ் சாப்பிட்டு, தென் கடைசியில நம்ம வந்து பழிய தூக்கி நான்வெஜ் மேல போடுறோம். ஸோ தட் இஸ் டோட்டல் மிஸ்கன்செப்ஷன்னு நான் இங்க பதிவு பண்ண விரும்புறேன் வேல்டுமா நானு. ஓகே மேம். அதாவது இப்போ வீகன் வெஜிடேரியன் அப்படின்லாம் சொல்லி இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாங்க இல்லையா? இந்த வீகனிசம் பேசுறவங்களும் வெஜிடேரியனிசம் பேசுறவங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது வெஜிடேரியன்ல தான் வந்து வெஜிடேரியன் சாப்பிட்டா தான் நீங்க ஹெல்த் கான்ஷியஸா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். வெஜிடேரியன் சாப்பிடும்போது தான் வந்து உங்களோட ஹெல்த்தை வந்து நீங்களால பிராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பெர்செப்ஷன் வைக்கிறாங்க. என்னோட கேள்வி என்னன்னா மேடம், இவங்க வந்து நான்வெஜ்ஜை எராடிகேட் பண்றதுனால, நான் வெஜிடேரியன் மட்டும் தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு நான்வெஜ்ஜை எராடிகேட் பண்றதுனால என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் மேடம்? ஸோ லைக் அதான் இப்போ ஹெல்த் கான்ஷியஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடேரியனா இருந்தா தான் ஹெல்த் கான்ஷியஸ், நான் வெஜிடேரியனா இருந்தா ஹெல்த் கான்ஷியஸ் இல்ல. அப்படின்ற அந்த அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ட வந்து நான் வந்துட்டு ஐ டோன்ட் ஃபைண்ட் இட் ஹெல்த்தி ஹியர். ஏன்னா ஹெல்த் கான்ஷியஸ்ன்றது இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் வித்தின் யூ. நீங்க வந்து நீங்க வந்து அது ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனோட தேர்வு. ஸோ இட் இஸ் யோர் அசம்ஷன் அண்ட் இட் இஸ் யோர் உங்களோட முடிவு. லைக் யூ ஆர் டேக்கிங் டு டிட்டர்மைன் திங்ஸ். ஸோ அப்படி இருக்கும் போதும் நம்மளோட ஹெல்த் கான்ஷியஸ்ன்றது இருக்கும் போது நம்ம இட் கம்ஸ் ஃப்ரம் த டாப் ஹெட்ல இருந்து கீழே பாட்டம் வரைக்கும் நம்ம என்ன இன்ஜெஸ்ட் பண்றோமோ தட் பிகம்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். அதுதான் ஹெல்த் கான்ஷியஸே தவிர பிசிக்கலி ஃபிட்டா இருக்கிறதும் தான் ஹெல்த் கான்ஷியஸ். டெய்லி ஒர்க் அவுட் பண்றது, எக்ஸசைஸ் போறது, வருது. நம்ம ஆளுங்க வந்துட்டு அதை பண்ணாம வெறும் நான்வெஜ் மேல பழிய போடுறது மட்டும்தான் வந்துட்டு we are finding it very funny here and it is very ரொம்ப நல்லா இருக்கு போல அந்த மாதிரி சொல்றது. ஸோ அதை நம்ம தவிர்க்கணும்னு நான் வந்து இது பண்றேன். ஸோ அண்ட் ஒன் மோர் திங், உங்களோட கொஸ்டின் வந்து வாஸ் த ஹெல்த் கான்ஷியஸ், தட் இஸ் வீகன்ஸா இருக்கிறது ஹெல்த் கான்ஷியஸா இருக்கிறது அண்ட் நான் வெஜிடேரியனா இருக்கிறது தே ஆர் நாட் ஹெல்த் கான்ஷியஸ். ஸோ இந்த 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 ஒரு இதுல வந்து த டிமெரிட்ஸ் ஆஃப் நாட் ஹேவிங் நான்வெஜ் அண்ட் கோயிங், அதாவது அவங்களே டேர்ம் பண்ணிக்கிட்டு டேக் பண்ணிக்கிட்டு சொல்றாங்க இந்த மாதிரி ஹெல்த் கான்ஷியஸா இருக்குது. ஸோ இதுல முக்கியமான விஷயம் நம்ம என்ன மிஸ் பண்றோம்னா, கம்ப்ளீட் புரோட்டீன் அண்ட் விட்டமின் B12ன்ற ஒரு முக்கியமான ஒரு பொருட்சத்து வந்து நம்ம வந்து மிஸ் பண்றோம். ஸோ விட்டமின் B12ன்றது வந்து நம்மளுக்கு பிளான்ட் சோர்ஸ்லயோ தாவரங்கள்லயோ நம்மளுக்கு கிடைக்காது. இட் இஸ் ஒன்லி யூ கேன் ஒன்லி டேக் இட் ஃப்ரம் நான்வெஜ் சோர்ஸ். அதுக்குன்னு நீங்க என்ன கேட்கலாம், அப்பனா வீகன்ஸ்க்கு வந்து என்னதான் வந்து விட்டமின் B12, அப்ப என்னதான் அவங்களோட சோர்சஸ் அப்படின்னு. ஸோ இப்போ கம்ப்ளீட்டா ஒரு ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் பிறந்ததுல இருந்து நம்ம வந்து டில் த ஏஜ் ஆஃப் 60 இயர்ஸ் இந்த லைஃப் ஸ்பேன்ல இப்போ ஒரு வீகனா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு பெர்னிஷியஸ் அனீமியா, இல்லைன்னா வந்துட்டு பெரிஃபரல் நியூரோபதி, அந்த மாதிரி ஒரு ஃபியூ டிசீசஸ் வரணும். பட் ஆனா வந்துட்டு நீங்க வந்து தேர்வுல நீங்க வந்து சில ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணி சில ரெஃபரன்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறது இல்ல வீகன்ஸ்க்கு. ஏன்னா விட்டமின் B12ன்ற மாதிரி ஒரு காம்பனன்ட் உள்ள வந்துட்டு நம்ம பாடியில வந்துட்டு அது வந்து நேச்சுரலா வந்து அது சுரந்து நேச்சுரலா வந்து அதோட காம்பனன்ஸை வந்து அது வந்துட்டு பேலன்ஸ் பண்றது. ஸோ டியூ டு டேக்கிங் அ லாட் ஆஃப் அந்த மாதிரி பிளட் டெஸ்ட்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ஸோ இந்த ஒரு டிஃபரன்சஸ் தெரியுது. ஸோ பை பர்த் இட் இஸ் அன் இன்பார்ன் கேட்டபாலிசம் அண்ட் மெட்டபாலிசம் விச் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் த பாடி. ஸோ நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு குறைவாவோ அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஸோ the demerits of not taking non-veg in the diet will lead to less amount of protein, energy, malnutrition and malnutrition வந்து உங்களுக்கு கம்மியா வந்து உங்களுக்கு குறைபாடு சத்துகள் அண்ட் டெஃபிஷியன்சிஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு வந்துட்டு வரும். மேம் இப்போ நீங்க B12 பத்தி பேசுனதுனால நான் இந்த கேள்வியை கேட்கிறேன் மேம். அதாவது B12 இல்ல, B12 உங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லி நம்ம சொல்லும் போதெல்லாம் அந்த வீகன்ஸ் கிட்ட இருந்தும் வெஜிடேரியன்ஸ் கிட்ட இருந்தும் வர ஆன்சர் வந்து நாங்க அதுக்கு டேப்லெட் எடுத்துட்டு போயிடுவோம், B12 புரோட்டீனுக்கு நாங்க டேப்லெட் எடுத்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆன்சர் முன் வைக்கிறாங்க இல்லையா? அந்த B12க்கு நம்ம எடுக்கிறதான டேப்லெட் எந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸை ஏற்படுத்தும் மேம் நம்ம உடம்புல? ஸோ ஆஸ் அதுதான் இது வந்துட்டு இது நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸ்.
சப்ளிமெண்ட்ஸை வந்து நம்ம எடுக்கிறதுனால யூஸ்வலாக நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸும் நம்மளோட ரா மெட்டீரியல்ஸ்ல இருக்கிற சப்ளிமெண்ட்ஸும் வந்துட்டு நம்ம வந்துட்டு கம்பேர் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்துட்டு அதோட சத்துக்கள் வந்து உங்களுக்கு வந்து போதுமான அளவுன்னு உங்களுக்கு கிடைக்குமா, அது வந்து பேலன்ஸ்டா இருக்குமான்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது நம்ம. ஸோ வென் யூ கோ யூஸ்வலி ட்ரெடிஷனை விட கோயிங் ஃபார் அ மாடல் இப்போது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. ஸோ கோயிங் இன்டு தி நேச்சுரல் ரிசோர்சஸ் அண்ட் நேச்சுரல் ட்ரெடிஷனல் வேல்யூஸை நம்ம ஃபாலோ பண்றதை விட ஈஸியான மெத்தட் எதுவோ அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனால வந்துட்டு நம்மளுக்கு இப்போ இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஒரு 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 பர்சன், ஒரு ஹியூமன் மேல் weighing 70 kgs, அவருக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 0.8 to 1.2 grams of protein per kg body weight தேவைப்படுது. ஸோ ஆகும்போது 70 grams of protein நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ இந்த 70 grams of protein வந்துட்டு நம்மளுக்கு ஒரு எக் எடுத்தோம்னா ஒரு எக்ல வந்து 6.5 grams of protein இருக்கு. ஸோ அப்போ ஒரு நாளைக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து 10 to 11 எக்ஸ் எடுத்தாருன்னா அவருக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? சோ இத வந்துட்டு நம்ம எப்படி காம்பன்சேட் பண்ணுவோம்? தாவரங்களோட எப்படி காம்பன்சேட் பண்ணுவோம்? சோ வாட் ஆர் தி அதர் ப்ராடக்ட்ஸ், அததான் நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ணணுமே தவிர, சோ டேக்கிங் அதர் நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸ் ஆர் அதர் வெளியிருந்து எடுக்கிற ஒரு இது வந்து இதுக்கு தீர்வா இருக்காது. தட் இஸ் வாட் இஸ் மை பாயிண்ட். அதே மாதிரி ஒரு எமோஷனல் ஆங்கிள் கொடுக்கப்படுது மேம். வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களும் இந்த வீக்கெண்ட் சாப்பிட்றவங்களும் ஒரு எமோஷனல் ஆங்கிள் கொடுக்குறாங்க. நீங்க வந்து அதை வெட்டி கொள்றீங்க, அது ரத்தத்தை எல்லாம் பார்த்துட்டு உங்களால எப்படி அதை சாப்பிட முடியுது, ஒரு உயிர் வந்து உங்களுக்கு முன்னாடி போகலையா, அந்த உயிர் போனதை நீங்க எப்படி சாப்பிடுறீங்க, இந்த மாதிரி ஒரு எமோஷனல் ஆங்கிள் கொடுக்கப்படுது. அதுவும் இல்லாம எனக்கு இதை வெளியில இருந்து பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி ஏதோ பொலிட்டிக்கல் வெண்டேட்டா இருக்குதோ அப்படிங்கிற ஒரு டவுட்டும் வருது. எப்படி பாக்குறீங்க மேம் இதை? ஸோ கண்டிப்பா. லைக் இப்போ இத பார்த்தீங்கன்னா, ஹியூமன்ஸ் நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ நாள் நம்ம வாழ்வோம். அட்லீஸ்ட் ஒரு தோராயமா ஒரு ஒரு நம்ம சொல்லுவோம். இப்போ வந்துட்டு எனக்கு 25 இயர்ஸ்னா நான் இன்னும் எவ்வளோ நாள் நான் வாழ்வேன் அப்படின்ற ஒரு ஐடியா நம்மளுக்கு இருக்கும். பட் இஃப் யூ கம்பேர் யூனோ அறிவு உள்ள மனுஷர்கள் நம்மளுக்கே வந்துட்டு வி ஆர் ஹேவிங் திஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இப்போ வந்துட்டு அந்த அந்த அனிமல்ஸ் நீங்க கன்சிடர் பண்ணீங்களா? வில் தே நோ, அவங்களுக்கு தெரியுமா? அண்ட் சில பேர் இதுக்கு வந்து என்ன பைஸ்டாண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஈவன் அதுங்களுக்கு வந்துட்டு ஃபீலிங்ஸ் இருக்கு. நீங்க அத கட் பண்றதுனால அதுங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்னு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா, அதுவும் அதுவும் ஒரு லிவிங் பிளான்ட். இட் இஸ் எ லிவிங் ஆர்கானிசம். ஸோ அதுக்குமே ஃபீலிங்ஸ் இருக்கும். ஏன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் நம்ம படிக்கிறோம். எப்படி வந்துட்டு பிளான்ட் இஸ் மேக்கிங் இட்ஸ் ஓன் ஃபுட். ஸோ அப்படின்னு இருக்கும்போது அதுவும் ஒரு லிவிங் ஆர்கானிசம். ஸோ கம்பேரிசேஷன்ன்றத விட லைக் வந்துட்டு இது வந்து தே ஆர் லைக் டேக்கிங் இட் மோர் இமோஷனல். வேர் குழந்தைங்களுக்கு வந்துட்டு அது போய் சேரும்போது வந்துட்டு நம்மளுக்கு நீ இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கேட்க மாட்டோம். பட் ஒரு இமோஷனல் டச்சோட நம்ம சொன்னோம்னா கண்டிப்பா அதை கேட்டுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் தி டாக்டிஸோ ட்ரிக் ஆர் வாட் எவர் தே கால் இந்த ஸ்டேட்மெண்ட். அப்படிதான் அதை அட்ரஸ் பண்றாங்க. அதான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குரூப் ஆரம்பிச்ச ஒரு வேலை தான் இது. இதுக்கு பின்னாடி ஏதாவது பொலிட்டிக்கல் வெண்டேட்டாவை ஒளிச்சு வச்சுட்டு பேசுறாங்களோ? லைக் எப்படி எனக்கு புரியல வேல்டமார், என்னது கேக்குறீங்க? இல்ல அதாவது இப்போ இந்த பெர்செப்ஷன், இந்த வீகனிசம், வெஜிடேரியனிசம் எல்லாம் ப்ரொமல்கேட் பண்றாங்க இல்லையா பொது தளத்துல. இன்னைக்கு கூட ஸ்கூல்ஸ்ல எல்லாம் கூட போய் பேசுறதா நம்ம கேள்விப்படுறோம். இதுக்கு பின்னாடி ஏதாவது பொலிட்டிக்கல் வெண்டேட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா மேடம்? ஆஸ் சச் பொலிட்டிக்கல் வெண்டேட்டான்றது வந்து எப்படின்னா அதுதாங்க ஃப்ரம் த பிகினிங் ஸ்டார்டிங்ல இருந்து நம்மள வந்துட்டு யூனோ அரசியலே வந்துட்டு லைக் ஃப்ரம் த பிரிட்டிஷ் ரூல்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் டிவைட் அண்ட் ரூல் தான். ஸோ டிவைட் பண்ணாதான் ரூல் பண்ண முடியும் அவங்களுக்கு. ஸோ மேக்கிங் பீப்புள் யூனோ ஒருத்தர் ஒன்ன சேர விடாம சில சில யூனோ சில phonetics and all a lot of ஏதாவது ஒரு ஜார்கன்ஸ் அண்ட் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருந்தாதான் வந்துட்டு யூனோ there can be ஒரு ஒரு ஜோஷ் இருக்கும், ஒரு பஸ் இருக்கும் அந்த அந்த பர்டிகுலர் இதுல. ஸோ கண்டிப்பா வந்துட்டு ஐ வுட் கோ ஃபார் தட். அதுதான் நீங்க நான் எதிர்பார்க்குறேன் அந்த இதை. ஓகே. அடுத்ததா வந்து மேடம் இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மீட்டு சாப்பிடுறதுல கூட ஒவ்வொரு மீட்டுக்கு ஒவ்வொரு சாதி உண்டு. இந்த மீட்டு சாப்பிட்டா இந்த சாதி, பிரிச்சு வைக்கிற ஒரு மனித இனம் தான் நம்ம இந்தியால வாழ்ந்துட்டு இருக்கு. சோ அப்படி பார்க்கும்போது இந்தியால பீஃப் ஒரு பெர்செப்ஷன் வைக்கிறாங்க. நீங்க பீஃப் போய் ஒரு அப்போ இந்தியால பீஃப் சாப்பிடுறது குத்தம்னா இதே கமலா ஹாரிஸ், இன்னைக்கு இந்தியர்களால் கொண்டாடப்படுற கமலா ஹாரிஸ் யூஎஸ்ல போய் பீஃப் சாப்பிட்டா அது ஃபேஷன் ஆயிடுமா மேடம்? ஸோ அதுதான் திஸ் இஸ் சம்திங் டு டூ வித் கல்ச்சுரல் பேக்ரவுண்ட் வேல்டமார். நம்ம வந்துட்டு யூஸ்வலாக இப்போ ஒரு விஷயத்த வந்துட்டு பேசும்போதோ அதில் வந்து கண்டிப்பாக ஏற்றுறது தாழ்ந்தது, ஹையர் அண்ட் பிகர், மோர் அண்ட் லோ, இந்த மாதிரி ஒரு 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 எப்பொழுதுமே ஒரு வந்துட்டு ஒரு ஒரு கான்ட்ரடிக்டிங் ஒரு இது இருக்கும்.
So this is something to do with cultural biases, cultural and something to do with your caste, creed and your religion. என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு அந்த ரிலிஜன்ல இருக்கிற ஒரு certain religious values. When you're talking about Kamala Harris, இப்போ ரீசெண்டா கூட I saw her ஒரு இன்டர்வியூ அவங்களது, ஐ மீன் அவங்களோட ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன், சேயிங் தட் இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டர் கேக்குறாங்க அவங்கள வந்துட்டு இந்த மாதிரி வாட் டு யூ திங்க் அபவுட் இந்த ரெட் மீட் கன்சம்ஷனை பத்தி, அமெரிக்கால வந்து அதிகமா இருக்கு, ஸோ நீங்க அதை நீங்க எப்படி நீங்க இது பண்றீங்க அப்படின்னு கேட்கும் போதும் ஷீஸ் டெல்லிங் தட் ஷீ வில் டெஃபினெட்லி டேக் ஸ்டெப்ஸ் ஃபார் திஸ். அதாவது கன்சம்ஷன் ஆஃப் ரெட் மீட்டை வந்து அவங்க குறைப்பாங்க. ஸோ இந்த if she comes into the presidential rule, ஸோ அவங்க வந்துட்டு அந்த ஸ்டெப்ஸை வந்து நான் குறைப்பேன். பட் ஆனா வந்துட்டு ஷி ஆல்சோ சேஸ் தட் ஹேவிங் அ சீஸ் ஒரு பேக்கன் ஒரு சாண்ட்விச் இஸ் நாட் கோயிங் டு மேக் எனி டிஃபரன்ஸ், நாட் கோயிங் டு மேக் என்னோட டே டு டே என்னோட சீட் டேஸ்ல அது ஒரு டேயா இருக்க போகுதுன்ற மாதிரி அது ஒரு பொதுவா சொல்றாங்க அதை. ஸோ இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளோட வாழ்க்கை முறைகளுக்கோ நம்மளோட இதுக்கோ நம்ம இதை எடுத்துட்டு வந்தோம்னா நம்ம வி கான் பி ஆர் செல்ஸ், நம்மளா இருக்க முடியாது. ஸோ கம்பேரிங் அதர்ஸ் அண்ட் அஸ் அண்ட் ஸோ அது நம்மளா இருக்க முடியாது. நம்மளோட வாழ்க்கை முறைகளும் நம்மளோட பழக்க வழக்கங்களும் நம்மளோட கால சூழல்களும் இதை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம போறது வந்து ஐ திங்க் இட் வுட் பி பிகர் பெட்டர் சாய்ஸ். ஓகே மேம், இன்னைக்கு அதே மாதிரி மறுபடியும் நம்ம அந்த வெஜிடேரியன் வீகனிசம் கிட்ட தான் பத்தி பேச வேண்டியிருக்கு. இவங்க எல்லாம் பேசும்போது ஆர்கானிக் ஃபுட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு முன்னிலைப்படுத்துறாங்க. அதாவது பச்சையா சாப்பிடணும், கேள் சாப்பிடணும், வரகு சாப்பிடணும், கோதுமை சாப்பிடுங்க. இதெல்லாம் வந்து இவங்க பேசுறது வந்து ஏதோ எலைட், அதாவது கிளாஸ் டோருக்குள்ள உட்காந்துட்டு ஏசியை 22°C வச்சுக்கிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்களோ. அப்படின்னா இந்த கேழ்வரகையும் இந்த கோதுமையும் அஃபோர்ட் பண்ண முடியாத அந்த கீழ்த்தட்டு மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் சாப்பிடாம செத்து போயிடலாமா? ஸோ இட் இஸ் அ நைஸ் கொஸ்டின் வேலுமணி. ஏன்னா இப்போ வந்து இட் இஸ் பிகம் அ ஹேஷ்டேக். ஆக்சுவலி இப்போ வந்துட்டு ஆர்கானிக் ஃபுட்ஸ் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப என்ன ஒரு பாஷான பீப்புளோ ஒரு மேல் தட்டு மக்கள் வந்துட்டு அதை வந்துட்டு ப்ராபகேண்டா பண்ற மாதிரி ஒரு இது. ஆக்சுவலி ஆர்கானிக் ஃபுட்ஸ்னா நம்ம என்னன்னு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அனிமல் லைஃப் ஸ்டாக், அந்த அனிமல் லைஃப் ஸ்டாக்கை அது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாம கிரியேட் பண்ற பொருட்கள் தான் ஆர்கானிக் ஃபுட்ஸ். அண்ட் தே ஆல்சோ டோன்ட் யூஸ் எனி ப்ரிசர்வேட்டிவ்ஸ், சிந்தட்டிக் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், எந்த ரசாயன பொருட்களோ எதுவுமே யூஸ் பண்ணாம அதை இது பண்றதுதான். பட் ஆனா ஆய்வுகள் சொல்லுது, லைக் ரிசர்ச்சர்ஸ் சே தட் இந்த மாதிரி தேர் இஸ் நோ ப்ரூவன் ஸ்டடி ஆர் எதுவுமே வந்து சப்ஸ்டான்ஷியேட் பண்ண மாட்டேங்குது. அதாவது இந்த மாதிரி இந்த இதெல்லாம் வந்துட்டு ரசாயன பொருட்கள்லாம் அவங்க யூஸ் பண்ணாம பண்றது. கன்வென்ஷனல் ஃபுட்ஸ், வென் யூ கம்பேர் கன்வென்ஷனல் ஃபுட்ஸ், அதாவது இயற்கை மூலியமா நம்ம வந்துட்டு ஃபார்மர்ஸ் நம்ம டெவலப் பண்ணி யூஸ்வலா பெஸ்டிசைட்ஸ் இந்த இதெல்லாம் போட்டு பண்றாங்கல்ல, ஸோ அதுக்கு நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா இதோட பெனிஃபிஷியல் வேல்யூஸ், நியூட்ரிஷனல் ப்ராப்பர்ட்டிஸ் நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் மேக்கிங் எனி டிஃபரன்ஸ். புரியுதுங்களா? ஸோ த பஸ் அபவுட் ஆர்கானிக் ஃபுட் அப்படி என்னதுன்னா, இட் இஸ் சப்போர்ட்டிங் த அனிமல் லைஃப் ஸ்டாக். ரெண்டாவது வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் யூஸ் பண்றது இல்ல. மூணாவது வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸ் அண்ட் இட் இஸ் கிரியேட்டட் ஃப்ரம் நேச்சுரல் ரிசோர்சஸ். ஸோ தட் இஸ் ஒன்லி ஹேஷ்டேக் இந்த ஆர்கானிக் இதுல. பட் நீங்க வந்துட்டு அதோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் தட் இட் இஸ் நாட் நியூட்ரிஷனலி வந்துட்டு ஆர்கானிக் ஃபுட்ஸ் ரொம்ப ஹையர் ரேஞ்சில் இருக்கிற மாதிரியும் நம்ம கன்வென்ஷனல் ஃபுட்ஸ் ரொம்ப லோவர் ரேஞ்சில் இருக்கிற மாதிரியும் ஒரு இது இருக்கு. பட் ஆனா தட் இஸ் டோட்டல் மித். ரெண்டுமே வந்து இட் ஹேஸ் ஆல்மோஸ்ட் சேம் நியூட்ரிஷனல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மினரல்ஸ் அண்ட் வைட்டமின்ஸ் எல்லாமே வந்துட்டு இட் இஸ் ஆல்மோஸ்ட் சேம். ஃபியூவர் இந்த ஆர்கானிக் ஃபுட்ஸ்ல வந்து ஃபியூவர் மோர் இன்கார்பரேஷன் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம அவாய்ட் பண்றதுனால கன்வென்ஷனல் ஃபுட்ஸை வந்து நம்ம பேன் பண்றாங்க. பட் நீங்க இப்போ என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா ஆர்கானிக் ஃபுட்ஸ் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா அப்படின்ற போது கேட்டீங்கன்னா நான் ஐ வுட் சே நோ. ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கன்வென்ஷனல் ஃபுட்ஸ் இருக்கும் போது நம்ம வி நீட் நாட் கோ ஃபார் ஆர்கானிக். இது ஆர்கானிக்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரைஸுங்க 10 to 50% வந்து ஒரு பேக்கெட் ஆஃப் ரா டொமேட்டோஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ காசுகள் இருக்கு. ஒரு கன்வென்ஷனல் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா 10 to 50% வந்து அதிக அமௌண்ட் காசு இருக்கு. அண்ட் செகண்ட் திங் வந்து நியூட்ரிஷனல், ஆஸ் ஐ டோல்ட் யூ, நியூட்ரிஷனலா அது வந்து இட் டசன்ட் ஷோ எனி டிஃபரன்ஸ். இப்போ சப்போஸ் இப்போ வந்து இவ்வளோ ஃபைபர் இருக்கு, இல்லை 22 கிராம்ஸ் இல்லைன்னா 30 கிராம்ஸ் ஆஃப் ஃபைபர் இருக்கு, கன்வென்ஷனல் 2.3% ஃபைபர் தான் இருக்கு அப்படின்னா ஓகே நம்ம ஆர்கானிக்கு போகலாம். பட் ஆனால் வந்துட்டு இங்க அப்படி ஒன்றும் டிஃபரன்சஸ் வி டோன்ட் சி எனி மச் டிஃபரன்சஸ். ஸோ நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட், இதை வந்து வாங்குவோமா மாட்டோமா, அதாவது வந்து லோவர் மக்கள், அதாவது இந்த பிலோ பாவர்ட்டியில இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, ஸோ அவங்க இதை வாங்குவாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பா அவங்களால வாங்க முடியாது இதை.
ஏன்னா வந்துட்டு டியூ டு த ஹையர் பிரைஸ் அண்ட் எக்கனாமிக்கல் பேக்ரவுண்ட் இல்லாதவங்க இது கண்டிப்பா இதை அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ ஐ வுட் சே இதை வந்துட்டு கண்டிப்பா இல்ல மேம், நான் எனக்கு நியூட்ரிஷனல் எனக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு, எனக்கு ஆர்கானிக் அதனால தான் போறேன் அப்படின்னா இட் இஸ் மித் ஆக்சுவலி. நோ, டெஃபினெட்லி வந்துட்டு ஆர்கானிக் ஃபுட்டுக்கும் கன்வென்ஷனல் ஃபுட்டுக்கும் வந்துட்டு நியூட்ரிஷனல் ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்துட்டு ஆஸ் அ நியூட்ரிஷனிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க கன்வென்ஷனல் ஃபுட்டை வந்துட்டு நீங்க தவிர்த்துட்டு ஆர்கானிக் போறது வந்து அது வந்து இட் இஸ் நாட் தட் கிரேட். ஓகே மேம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த நான்வெஜ் ஹோட்டல்ஸ்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வெஜிடேரியன்ஸும் போய் சாப்பிடுவாங்க, நான் வெஜிடேரியன்ஸும் போய் சாப்பிடுவாங்க. ஆனா வெஜிடேரியன் ஹோட்டல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒன்லி வெஜிடேரியன்ஸ்க்கு மட்டும்தான் போய் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி எந்த நான்வெஜ் சாப்பிடுறவங்களும் வந்து வெஜ் சாப்பிடுறவங்க கிட்ட போயிட்டு நான்வெஜ் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றது கிடையாது. ஆனா அந்த வெஜிடேரியன் சாப்பிடுறவங்க மட்டும்தான் வந்து வெஜ் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, வெஜ் தான் வந்து ஹெல்த் கான்சியஸ், இவங்க வந்து மாடர்னா டிஸ்கிரிமினேட் பண்ண பாக்குறாங்களோ? கேன் யூ கம் அகைன்? திருப்பி சொல்றீங்களா அத? ஷூர் ஷூர். அதாவது இன்னைக்கு வெஜிடேரியன் சாப்பிடுறவங்க தான் வந்து எனக்கு வெஜ் சாப்பிட்டா ஹெல்த் கான்ஷியஸா இருக்கும் அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்றது. நான்வெஜ் சாப்பிடுற யாருமே வந்து அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸை முன் வைக்கிறது கிடையாது. நீங்க நான்வெஜ் சாப்பிடுங்க, நான்வெஜ் சாப்பிட்டா நீங்க ஹெல்த்தியா இருக்கலாம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் முன் வைக்கிறது கிடையாது. அப்போ நான் சாப்பிடுற ஒண்ணு இல்ல என்கிட்ட இருக்கிற ஒண்ணு பெஸ்ட்ன்னு நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன்னா உன்கிட்ட இருக்கிற ஒண்ணு ஒஸ்ட்ன்னு சொல்றேன்னு தானே அர்த்தம். அப்ப மாடர்ன் டே டிஸ்கிரிமினேஷன் பண்ணிட்டு இருக்காங்களா? அதுதான் நம்ம இது ஆல்ரெடி பேசணும்னு நினைக்கிறேன் நான். லைக் ஹெல்த் கான்ஷியஸ்ன்ற போதோ இதுதான் ஹெல்த் கான்ஷியஸ் அதுதான் ஹெல்த் கான்ஷியஸ்ன்றது இல்ல இல்ல. நான் டிஸ்கிரிமினேஷன் பண்றாங்களான்ற இதுதான் கேக்குறேன். அதாவது டிஸ்கிரிமினேஷன் நடக்குதோங்கிற மாதிரி ஒரு டவுட் வருது எனக்கு, அதனால தான் கேட்டேன் நான். டிஸ்கிரிமினேஷன் இல்ல ஆக்சுவலி. இது வந்துட்டு பொதுவா பேசுறோம்னா யாருமே வந்துட்டு லைக் இந்த வீகன்ஸை வந்து நம்ம நான்வெஜ்ஜை பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பேசுனதுலயே நம்ம we are not discriminating anything about vegans or எஸ். vegetarians. ஸோ வி ஆர் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் வாட் இஸ் குட். இப்போ நான்வெஜ்ல வந்துட்டு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இத்தனை கொழுப்பு சக்திகளோ இல்ல வந்துட்டு பேட் கொலஸ்ட்ரால்ஸோ இல்ல வந்து குட் கொலஸ்ட்ரால்ஸோ வி ஆர் ஜஸ்ட் டிஸ்கசிங் அபவுட் த குட் திங்ஸ் அண்ட் ஈவன் த merits and demerits about non-veg. We are not concluding or we are not coming to a point that vegans or vegetarians are bad. But நீங்க when it comes to vegetarians, they usually say that அது வந்து ஒரு மைண்ட் செட்டாவே ஆயிடுச்சு. அது எமோஷனல் that is what parenting, it comes to parenting. சின்னதுல இருந்தே நம்ம அப்பா அம்மா நம்மளோட ஃபோர் ஃபாதர்ஸ் நம்மளோட கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருமே நம்ம கிட்ட சொல்லி வளர்க்கறது என்னன்னா இந்த மாதிரி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இதை நீ சாப்பிடணும் அதை நீ சாப்பிடணும் இதை நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றதுனால ஸோ நம்ம யூஸ்வலாவே வந்துட்டு நம்ம வெளியில சொசைட்டி வீட்டை விட்டு நம்ம வெளியில வரும்போது சொசைட்டியை நம்ம ஃபேஸ் பண்ணும் போதும் நம்ம வி கோ அபவுட் ப்ரீச்சிங் வாட் இஸ் குட். ஸோ வீட்டுல சொல்லி கொடுத்ததை வெளியில வந்து நம்ம கிட்ட ப்ரீச் பண்றது அது இருக்குது சில ஒரு கன்சிஸ்டன்சிஸ்ல. யா, ஈவன் இன் காலேஜ் அண்ட் ஈவன் நம்ம படிக்கிற இடத்துல சாப்பிடுறது சொல்றது பேசுறது ஸோ இது எல்லாமே வந்துட்டு இட் ஹேப்பன்ஸ். இருக்குதாங்க. ஓகே மேம். அதாவது இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிலர் பாத்தீங்கன்னா ஹலால் ரெஸ்டாரண்ட்ஸ் தான் போய் சாப்பிடணும், ஹலால் தான் வந்து நியூட்ரிஷன், நான்வெஜ்லயே வந்து நீ பெஸ்ட்னு பார்த்தனா ஹலால் தான், ஸோ ஹலால் இருக்கிற ரெஸ்டாரண்டா தான் போய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கால நிப்பாங்க, ஒரு சின்ன குரூப் மட்டும். ஸோ அப்போ இந்த ஹலால்னா என்ன மேம்? உண்மையாவே அதுக்கு பின்னாடியான அந்த ஹெல்த் நியூட்ரிஷன் கொடுக்கப்படுகிறதான விஷயங்கள் எல்லாம் உண்மைதானே? ஓகே. ஸோ ஹலால்ன்றது வந்து ஒரு அரபிக் வேர்ட் வேல்டம். இட் இஸ் லைக் பெர்மிசிபிள் ஆர் லாஃபுல் அப்படின்னு சொல்றது. ஸோ அரப் அந்த காலத்துல அரப் இதுல வந்துட்டு இந்த ஒரு வேர்டை கண்டுபிடிச்சு அவங்க வந்துட்டு they started following this particular இது. This is actually something to do with Islamic religious dietary law. ஸோ இதுல வந்துட்டு எப்படின்னா பெயின் இல்லாம அந்த பர்டிகுலர் அனிமல்ல நம்ம வந்துட்டு அந்த நெக்ல வந்து கட் ரோட்ல வந்துட்டு கட் பண்ணி அதுக்கு வலி இல்லாம அந்த இதை எடுத்துட்டு ஜூகுலா வெயின்னு சொல்லுவாங்க ஆர் கரோட்டிட் வெயின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வெயின்ல வந்துட்டு மெயினா அதுல தான் வந்துட்டு அவங்க கட் பண்ணுவாங்க ஸோ தட் ஈஸியா வந்து the blood flow will happen. ஏன்னா அதுதான் the biggest arteries and it contains a lot of blood vessels அங்கதான் இருக்கு. ஸோ அதனால அதை நம்ம அதை கட் பண்றதுனால இட் இஸ் ஈஸி ஃபார் த அனிமல். எந்த கஷ்டமும் இல்லாம அந்த காலத்துல வந்துட்டு இன்னொரு சட்டாக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இட் இஸ் லைக் ஒரு பவுண்ட், ஜஸ்ட் அ பவுண்ட், ஒரு கட் பண்ணாலே அந்த தலை துண்டா போய் இதாகும் பாத்தீங்களா. ஸோ இதுக்கு வந்து ஹலால கம்பேர் பண்ணீங்கன்னா இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் குட்னஸ்ன்ற மாதிரி வந்து ஈவன் ஒரு ஆர்டிகல் ஃப்ரம் டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. Saying that when this article was to tell about the scientific opinion of people who are taking halal and other type of meat இருக்கு பாத்தீங்களா. So halal meat and other meat இருக்கு பாருங்க. So இதை differentiate பண்றதுக்கு அந்த scientific opinion கொடுத்திருந்தாங்க. So having a halal meat or it depends from individual to individual perceptions.
சரிங்களா? ஸோ அந்த அந்த பர்ட்டிகுலர் ரிலிஜியஸ் ரிச்சுவல்ஸ வந்து அவங்க ஓதி, அத சொல்லி அந்த அந்த இத கட் பண்ணும்போது தான் அது வந்து அது பியூரிஃபை ஆகுது அந்த மீட் அப்படின்ற ஒரு ஒரு பிலீஃப் ஒரு 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 இஸ்லாமிக் ஒரு ரிலிஜியஸ் பிலீஃப் அது. சென்டிமென்ட்ஸ் ஆஃப் ஓகே. பீப்புள். தட்ஸ் ஒன்லி a religious belief. ஓகே ஃபைன். இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா மேடம், மாடர்ன் ஃபுட் ட்ரெடிஷனல் ஃபுட்ன்னு சொல்லி நம்ம சொல்றோம். சிலர் மாடர்ன் ஃபுட் சாப்பிடுறாங்க, சிலர் ட்ரெடிஷனல் ஃபுட்ஸ்ல இருக்கிறாங்க. இந்த ஃபுட் கன்சம்ப்ஷன்ல எது வரம், எது சாபம் மேடம்? ஓகே. ஸோ ட்ரெடிஷனல் அண்ட் மாடர்ன் இத நீங்க சொல்லும்போது வந்து எனக்கு ஒரு முக்கியமான ஒரு இதுதான் ஞாபகம் வருது. ஆக்சுவலி மை குரு, மை டாட் எங்க அப்பா, அவர் வந்துட்டு யூசுவலா என்ன சொல்லுவாருன்னா, ஹி இஸ் அ ஃபிட்னஸ் பெர்சன். அவர் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு 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 ஃபிட்னஸ் ஃப்ரீக் அவரு. ஸோ ஹி இஸ் அ மார்ஷியல் ஆர்டிஸ்ட் அவரு. ஸோ அவர் வந்துட்டு எப்படின்னா, தரதண்டால் பண்றதுக்கும், ஜிம்ல போய் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லுவாரு. தரதண்டால் நம்ம பண்றது வந்துட்டு யூசுவலா நம்ம வெளியில வந்துட்டு இந்த பார் பிரஸ்ஸஸ், அதுக்கப்புறம் தரதண்டால் பண்றது, அப்புறமா ஏன்ஷியன்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ், சிலம்பாட்டம் இந்த மாதிரி நோக்கு வருமம், களரி பயிட்டு இந்த மாதிரி பண்றதுனால உங்களோட பாடி ஃபிட்னஸ் வந்து எவ்வளவு நாளைக்கு வந்து நீடிக்கின்றது. அதாவது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆஃப் அ பர்ட்டிகுலர் பர்சன் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் டெல்லிங் யூ. ஸோ நாட் டு டீவியேட் ஃப்ரம் த டாபிக். ஸோ ஒரு ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ ஒரு ஒரு ஜிம் பண்றவங்களுக்கும் ஒரு நார்மல் தரதண்டால் எடுக்கிறவங்களுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். ஒரு 40 இயர்ஸ் ஸ்பேன்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 25 இயர்ஸ் பெர்சன நீங்க வந்து 2 பேரும் நீங்க வச்சு ஒரு ஸ்டடி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 40 இயர்ஸ் கழிச்சு 65 இயர்ஸ்ல இஃப் யூ ரிப் தேர் க்ளோத்ஸ் அண்ட் சீ, யூ வில் சீ தி டிஃபரன்ஸ். தரதண்டால் பண்ணவங்களுக்கும், மார்ஷல் ஆர்ட் ஜிம்ல பண்ணவங்களுக்கும். அதான் நான் இப்ப நெறைய பேர் சொல்றாங்கல்ல, ஜிம்ம விட்டுட்டேன், அதனால வெயிட் போட்டேன். ஜிம்ம விட்டுட்டேன், ஐ ஐ பவுண்ட் மை வெயிட்ஸ் பேக். ஸோ அந்த மாதிரி கமிங் டு ட்ரெடிஷனல் அண்ட் மாடர்ன் ஃபுட். ட்ரெடிஷனல்ல வந்துட்டு எப்படின்னா, வி ஃபாலோ அ பர்ட்டிகுலர் கல்ச்சர் அண்ட் வே ஆஃப் குக்கிங். ஸோ இப்ப குக்கிங்லயே நீங்க பாத்தீங்கன்னா, பிரிப்பரேஷன்லயே அந்த ரெசிபில பாத்தீங்கன்னா, ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ரெசிபிய. ஸோ நம்ம அம்மா காலத்துலலாம் வந்துட்டு அவங்களுக்கு கை அளவு சரிங்களா? அந்த அளவு இந்த அளவு தான். ஸோ இப்பதான் நம்ம வந்து கப்பு, மெஷர்மென்ட் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம தாத்தா, நம்ம பாட்டி அந்த காலத்துலலாம் கை அளவுல தான் எடுத்து அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ரெசிபிக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் ஒரு புரோட்டோகால் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இப்ப நீங்க மாடர்ன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, மாடர்ன்ல வந்துட்டு நம்ம எல்லாம் ஒரு குளறுபடி தாங்க. இதுல இருந்து இந்த கியூசின்ல இருந்து எடுத்து பண்ணுவாங்க. அந்த கியூசின்ல இருந்து எடுத்து பண்ணுவாங்க. ஸோ இதோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷனல்ல வந்துட்டு நம்மளுக்கு மெரிட்ஸ் வந்துட்டு நியூட்ரிஷியஸ் ஃபுட். நல்ல ஒரு நியூட்ரிஷியஸ் ஃபுட், நல்ல ஒரு ஏன்ஷியன்ட் ப்ரிப்பரேஷன்ல இருந்து நம்மளுக்கு வந்துட்டு நம்ம நம்ம டேஸ்ட் பட்ஸ்க்கு ஏத்த ஒரு ஒரு ப்ரிப்பரேஷனா இருக்க வாய்ப்புகள் உண்டு. அண்ட் அந்த ரெசிபீஸ் வந்து எதுலயுமே வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு இந்த கரெக்ட்டான ப்ரொபோர்ஷன்ஸோட நீங்க பண்ணீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் டிஷ் வந்து இட் ரியலி மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். பட் மாடர்னுக்கு பார்த்தீங்கன்னா, மாடர்ன் வந்து உங்களுக்கு சீக்கிரமா முடிச்சிடலாம் நீங்க வேலைய. இப்போ மாடர்ன் குக்கிங்கா எடுத்துக்கிட்டோம். ஓவன்ல பண்றாங்க, ஓடிடில பண்றாங்க. அண்ட் ஐம் சாரி ஓடிஜில பண்றாங்க. அண்ட் மைக்ரோவேவ் குக்கிங்ல பண்றாங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு டிமெரிட்ஸ்ன்னு வந்தாலும் ஆன் லாங்கர் ரன் சம் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஹெல்த் எஃபெக்ட்ஸ் அண்ட் ஹெல்த் டிசாஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு இருக்கு நம்மளுக்கு. ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரெடிஷனல் வே ஆஃப் லிவிங் லைஃப் அண்ட் மாடர்ன். இட் அப்ளைஸ் டு த ஃபுட் வாட் வி ஈட். ஓகே. மேம் இன்னைக்கு இந்தியா மாதிரியான ஒரு வளரும் நாட நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு டெவலப்பிங் கண்ட்ரீஸ நம்ம எடுத்து பேசும்போது, ஃபுட் புரொடக்ஷனும் சரி, டிஸ்ட்ரிபியூஷன், யூட்டிலைசேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்ல என்ன மாரி பிரச்சனைகள் சோசியலாவும், எக்கனாமிக்கலாவும் சந்திக்கிறாங்க மேடம்? யாஹ்! ஸோ இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் ஐ மீன் ஃபுட் புரொடக்ஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஆம் இந்த இந்த ஃபுட்ட வந்து தயாரிச்சு அந்த இடத்துலருந்து நம்மளுக்கு வந்து ப்ரொக்யூர்மென்ட் பண்றோம். ஸோ அப்படி பண்ணும்போது, இப்போ நம்ம ஃபார்ம்லலாம் நம்ம போய் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு சாயில் வந்து ஃபெர்டைலா இருக்கணும். இப்போ சாயில் வந்துட்டு நம்மளுக்கு ஒழுங்கா ப்ராப்பரா இல்லாம, சாயில் வந்து ஒரு இரிகேட்டட் சாயிலா இல்லாம, ஒரு ஒரு ப்ராப்பர் ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு 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 வளர் வ வ அ செழிப்பு இல்லாம அந்த அந்த சாயில் இருந்ததுன்னா, நம்மளுக்கு கண்டிப்பா அதுல கல்டிவேஷன் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஒரு பெரிய ஒரு ஹசார்ட் அது. ஸோ ப்ராப்பர் ஆப்பரேஷன்ஸ் அண்ட் வி ஹேவ் டு என்ஷூர் த ரெகுலர் சப்ளைஸ் ஆஃப் ஃபுட் புரொடக்ஷன். ஸோ அந்த ஃபுட் புரொடக்ஷன் நம்ம பண்ணோம்னா, நம்மளுக்கு வந்துட்டு ஃபுட் சோசியல் இஷ்யூஸ் லைக் மிஸ்மேனேஜ்மென்ட். இப்ப இந்த சாயில வந்துட்டு நம்ம ம கொள்ளையடிக்கிறது,
சாயில வந்துட்டு நம்ம வந்துட்டு இது பண்ணி அதை வந்துட்டு உபயோகில்லாம பண்றது. அந்த அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால கல்டிவேஷன் ப்ராப்ளம் நம்மளுக்கு வந்துட்டு டெஃபினட்டா இருக்கும். கமிங் டு டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா, ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு தி மெயின் திங் இஸ் தட் ஃப்ரம் த ப்ரொடியூசர்ஸ் வி ஆர் சப்ளையிங் இட் டு த கன்சியூமர்ஸ். ஸோ ப்ரொடியூசர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ் தான் இங்க த மெயின் தி பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ ஃபர்ஸ்ட் கம்ஸ் யோர் ட்ரெடிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன். அந்த காலத்துல ட்ரெடிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்மால் ஷாப்ஸ் இருக்கும். பெரிய பெரிய ஷாப்ஸ் இல்லாம சின்ன சின்னதா ஆனா நிறைய நம்பர் ஆஃப் ஷாப்ஸ் இருக்கும். இதுல தான் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. பட் மாடர்ன் இதுல பாத்தீங்கன்னா இட் இஸ் அ ஃபுட் செயின். ஃபுட் செயின்ஸ் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் செயின்ஸ் ஆஃப் பிக் ஷாப்ஸ். பட் ஆனா வந்துட்டு செயின்ஸா இருக்கு. இப்போ ஒரு ஷாப்பே எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய நம்மளுக்கு செயின்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து இட் இஸ் அபவுட் டு டூ வித் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ தட் இஸ் ஆல் சோஷியல் இஷ்யூஸ் இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுட் ப்ரொடக்ஷன்லயும் டிஸ்ட்ரிபியூஷன்லயுமே வந்துட்டு அந்த ப்ரொக்யூர்மெண்ட் the food supply which we get and the demand which is applied. So that plays a very important role. கமிங் டு யூட்டிலிட்டி நம்ம எப்படி அது யூஸ் பண்றதுல வந்து நம்ம பேச வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து ஃபுட் இன்செக்யூரிட்டி. ஃபுட் வந்து நம்மளுக்கு செக்யூர்டா இருக்கா, ஃபுட் இன்செக்யூரிட்டின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு. ஸோ இதுல வந்துட்டு ஃபுட் இன்செக்யூரிட்டியில நீங்க பாத்தீங்கன்னா ஃபுட் அவைலபிலிட்டியை பத்தி நம்ம பேச வேண்டியது இருக்கு, ஃபுட் ஆக்சஸை பத்தி பேச வேண்டியது இருக்கு, அண்ட் ஃபுட் யூட்டிலைசேஷனை பத்தி பேச வேண்டியது இருக்கு. ஸோ இதுல எல்லாமே இட் கம்ஸ் ஆன் த நட்ஷல். இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா கடைசியா எங்க வந்து நிக்கிறோம்னா நம்ம மேல் நியூட்ரிஷன்ல வந்து நிக்கிறோம். ஸோ மேல் நியூட்ரிஷன்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ரோட்டீன் எனர்ஜி மேல் நியூட்ரிஷன், மெராஸ்மிக் குவாஷியாக்கர் இதெல்லாம் வந்துட்டு ஃபியூ டிஃபெக்ட்ஸ் நம்மளுக்கு இந்த ஃபுட் இன்செக்யூரிட்டிஸ்னால நம்மளுக்கு வந்து வரக்கூடிய ஒரு ஒரு ப்ராப்ளம்ஸ் ஆன் லேட்டர் நான் ஐம் டெல்லிங் யூ. ஸோ ஒரு ஒரு ஃபுல் லாங்கிடியூடல் வியூல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபுட் இன்செக்யூரிட்டினால தான் நம்மளுக்கு வந்துட்டு நியூட்ரிஷனல் ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமா வந்துட்டு உருவாகுது. ஸோ அவைலபிலிட்டி அண்ட் ஆக்சஸ் இதை நம்ம ப்ராப்பரா நம்ம கொடுத்துட்டோம்னாலே நம்மளுக்கு வந்துட்டு இந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே நம்மளுக்கு வந்துட்டு அஃபெக்ட் ஆகாது. ஓகே. ஒரே ஒரு கேள்வி கூட மேடம். அதாவது இன்னைக்கு வெஜிடேரியன் பேசுறவங்களாகட்டும், அவங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்குலாம் ஒரு அட்வைஸ் சொல்லும்போது ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க நான்வெஜ் சாப்பிடுங்க, ஆனா நான்வெஜ்ல ஆர்கானிக்கா சாப்பிடுங்க. அதாவது நாட்டுக்கோழி முட்டை, இது வந்து நாட்டுக்கோழி முட்டை சாப்பிடணும், பால் வந்து ஒரிஜினலான அந்த ஆர்கானிக் பால் நீங்க சொல்றதான அந்த பால் குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டாச்சுன்னா நீங்க ஹெல்த்தியா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் இருக்கு. என்னோட கொஸ்டின் என்னன்னா மேடம், இங்க இருக்கிற அந்த நாட்டுக்கோழி முட்டை, நாட்டுக்கோழி, இந்த பால், இதெல்லாம் வந்து நம்ம ஆர்கானிக் நான்வெஜ் அப்படின்னு சொல்ற விஷயங்கள் எல்லாம் உண்மையாவே ஆர்கானிக்கா தான் இருக்குதா? இல்ல ஆக்சுவலி இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ ஆர்கானிக் அண்ட் நம்ம அது பேசணும். நம்ம ஆர்கானிக் அண்ட் கன்வென்ஷனல பத்தி பேசணும். ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ பிராய்லர் கோழிகள். ஸோ இது வந்துட்டு எப்படின்னா, பதப்படுத்தி அத அத ப்ராசஸ் பண்ணி, அதுல வந்து லாட் ஆஃப் யூனோ ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் ரசாயன பொருட்கள் எல்லாத்தையும் அதுக்கு இது பண்ணி, ஸோ அத வளர விடுறாங்க. ஸோ ஒரு ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சு அதோட மூவ்மெண்ட் இல்லாம அத இது பண்ண வைக்கிறாங்க. பட் when it comes to country chicken, இப்போ வந்துட்டு there is a lot of என்ன சொல்றது biased views. ஈவன் வந்து கண்ட்ரி சிக்கனும் வந்துட்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க, அடல்ட்ரேட் பண்றாங்க. சரி அதுங்களுக்கும் வந்துட்டு இது பண்றாங்க, அதுங்களுக்கும் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் பட் ஆனா லீத்தல் இன்ஜெக்ஷன்ஸ் போடுறாங்க. தட் which doesn't come under அந்த பெஸ்டிசைட்ஸ் ஆர் the ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ்ல வந்துட்டு அவ்வளோ இது இல்லாம. பட் எனிவேஸ் இட் இஸ் அ ஹெல்த் இஷ்யூ. It is a health hazard for particular இது. So coming to milk and eggs நம்ம பத்தி பேசும்போது, so milkல வந்து a lot of adulterants, soap and நிறைய ரசாயனங்கள் they are adding like chemicals and a lot of unwanted unethical issues. So அப்படி இருக்கும்போது so all these things are like adulterated தான். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இதை வந்து நம்ம எப்படி இதை வந்துட்டு இது பண்ணணும், எப்படி இதை வந்து நம்ம வந்துட்டு on a longer run இதை எப்படி நம்ம இதை எடுத்துட்டு போகணும் அப்படின்ற போது கோயிங் இன்டு அதுதான் நான்வெஜ், கோயிங் இன்டு நான்வெஜ் சோர்ஸ் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன். சி இப்போ வந்துட்டு ரிசர்ச்சஸ் சே தட் குவேல் மீட், அதாவது இந்த காடை சாப்பிடுறாங்கல்ல, ஸோ காடை வந்துட்டு இப்போதைக்கு வந்து அதை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி இட் ஹேஸ் மோர் பெனிஃபிஷியல் ஃபேக்டர்ஸ் வென் கம்பேர்ட் டு சிக்கன். ஸோ அதனால நம்மளோட பழக்க வழக்கங்களை நம்ம கொஞ்சம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொண்டு நம்ம வந்துட்டு காலப்போக்கில் நம்ம வந்துட்டு we have to gear ourselves and walk towards life. ஓகே, ரொம்ப நன்றி மேடம். வந்து எல்லா கேள்விகளுக்குமே வந்து இன்னைக்கு ஒரு பிம்பத்தை உடைக்கிற மாதிரியான பதில்களா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் மேடம்.
Thank you, Valdemar. Thank you so much. Thank you for inviting me for this session. And I also thank Indian for, introducing உங்களை introduce பண்ணதுக்கு நான் இந்தியனுக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் நான். Thank you so much. Our pleasure, madam. இன்னொரு நேர்காணல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.